பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்துத் தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. மாணிக்கவாசகர் ஆகமத் தோற்றம் பற்றி பாடி பரவசப்படுகிறார். மன்னும் மாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். மன்னும் அப்படின்னா நிலை பெற்று இருக்கும். மாமலை அப்படின்னா பெரிய மலை. மகேந்திரம், மகேந்திரம் என்னும் பெயருடைய அந்த மலை. அதனில், மகேந்திர மலைதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். சொன்ன ஆகமம் அப்படின்னா நீ சொன்னாய் அந்த ஆகமத்தை. யாருக்கு அப்படின்னா உமையம்மைக்கு நீ அந்த ஆகமத்தை எடுத்து சொன்னாய். முன்பொரு காலத்தில் நிலை பெற்று விளங்குகிறதல்லவா பெரிய மகேந்திர மலை. அதில் உட்காந்து நீ உமையம்மைக்கு என்ன சொன்னா ஆகமத்தை தோற்றுவித்து அருளினாய். தோற்றுவித்துனா படைத்தாய், அது மட்டும் இல்லை அதை அருளினாய், விளக்கவும் செய்தாய். இது ஒரு புராண கதையை குறிக்கிறது. ஏற்கனவே நீ என்ன பண்ண, திருவாய் மலர்ந்த அருளியை ஆகமங்களை தோற்றுவிக்கவும் செய்தாய், அருளவும் செய்தாய், எழுதினாய், புரியும்படி விளக்கவும் செய்தாய். எந்த இடத்தில் அப்படின்னா மகேந்திரம் என்ற மலையில். மகேந்திரம்ங்கிறது கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கிற சுசீந்திரம் தான் அப்படின்னு சில குறிப்புகள் சொல்கின்றன. கஞ்ச நாட்டிலே பிருகாம்பூருக்கு தென்மேற்கில் உள்ள 32 கல் தொலைவில் உள்ள இடம் அப்படின்னு சில குறிப்புகள் சொல்கின்றன. எப்பவுமே பேரூழிக்காலம் முடிந்த பிறகு திரும்பவும் இந்த புவனத்தை படைக்கணும். அப்படி படைக்கணும்னா அதுக்கு ஆகமங்கள் தேவை. ஆகமங்கள்னா வேதங்கள், வேதங்கள் தேவை. அதை என்ன பண்ணுவாராம் எம்பெருமான் சிவன், தன்னுடைய விந்துவிலிருந்து தோற்றுவிப்பாராம். அப்படி அவர் தோற்றுவித்து அந்த வேதங்களை அருளினால் சுத்த ஆன்மாக்களால் கூட அதை படித்தா புரிஞ்சிக்க முடியாதாம். அதோட உட்பொருள் அப்படி இருக்குமாம், ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. அதனால சிவபெருமான் என்ன செய்வாராம், தானே குருவாக வடிவம் எடுத்து கொண்டு வந்து சொல்லி கொடுப்பாராம். அப்படிதான் ஒரு முறை சொல்லி தந்தார். யாருக்கு? உமையம்மைக்கு எழுந்தருளி விளங்கச் செய்தார். அப்படிங்கிற ஒரு திருவிளையாடற் புராணத்தை இப்போ நினச்சி பார்க்குறார் மாணிக்கவாசகர், பாடுகிறார். அப்புறம் என்ன பாடுறாரு? கல்லாடத்து கலந்து இனிது அருளி நல்லாளோடு நயப்புறவு எய்தியும் அப்படிங்கிறார். கல்லாடம் என்பது ஒரு சிவஸ்தலம். அங்கு நீ வீற்றிருக்கிறாய், உமாதேவியோடு வீற்றிருக்கிறாய், இன்புற்று இருக்கிறாய். உமையம்மைக்கு 1000 திருநாமங்கள் உண்டு. அந்த கல்லடத்து தேவிக்கு கல்யாணி என்று பெயர். அப்படி அந்த கல்யாணியோடு நல்லாள் அப்படின்னா நலத்தை நல்குபவள். அங்கே யார் இருக்கா? நல்லாள். அவ என்ன பண்றா? நயப்புறவு எய்தியும். அந்த அம்பாள் என்ன செய்யறான்னா, இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற எல்லா ஜீவன்கள் மேலேயும் அன்பை பொழிகிறா, அருளை பொழிகிறாள். அதனால இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவன்களுக்கும் யாரை ரொம்ப பிடிக்கும்? உன்னைதான் பிடிக்கும். யாரை? உமையாள. என்ன தாயல்லவோ, பெரும் கருணை உள்ள தாயல்லவோ. நாம் சொல்லுவோம் இல்லையா, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. அதனால சக்தி அப்படிங்கிறது ஆற்றலை குறிக்கிறது. நம்ம எனர்ஜி அப்படிங்கிறோம். நமக்கு வாழணும்னா சக்தி வேணும், ஆற்றல் வேணும். அந்த ஆற்றலை அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்கா அம்பாள். அதனால எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். ஜீவன்களுக்கெல்லாம் நீ தாயின்னு பிடிக்கும். சிவபெருமானுக்கு நீ அப்படி தோழியாக, சகதர்மினியாக, இல்லற தோழியாக, இல்லாளாக, துணை நலமாக உன்னை அவரு காதலாகி கசிந்து உன்னை பார்த்து அப்படி நேசிக்கிறார். அதனால என்ன பண்றாராம் எம்பெருமானும் அந்த இணக்கத்தில் இன்பம் காண்கிறார். தாயே உனக்கு சொல்லி கொடுத்தாரு ஆகமத்தை. அது மட்டும் இல்லை, அவர் உன்னுடைய காதலில் கசிந்து உருகி உன்னோட இணங்கி வாழறார். உன்னோட சேர்ந்து தான் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் அப்படின்னு பாடுறார் மாணிக்கவாசகர். பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னொடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும். பஞ்சப்பள்ளிங்கிறது இன்னொரு சிவஸ்தலம். அந்த சிவஸ்தலத்தில் நீ எழுந்தருளி இருக்கிற. யாரோட? பால் மாதிரி இனிக்கிற மொழியை பேசுகிற தேவியாரோடு தான் அங்கேயும் நீ வீற்றிருக்கிற. அங்கே என்ன பண்ணுற?
எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும். எஞ்சாது ஈண்டும்னா அள்ள அள்ள குறையவே குறையாதான், வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. அப்படிப்பட்ட இன்னருளை நீ அருள்கிறாய். யாருக்கு? அடியார்களுக்கு. யாரோடு இணைந்து? பால் மாதிரி இனிமையா மொழியை பேசுகிற அருள்கிற உமையம்மையோடு சேர்ந்து நீ அருள்கிறாய். அந்த அருள் எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாது, அப்படி அருள்கிறாய் அப்படின்னு பாடுறார். அப்புறம் என்ன பாடுறாருன்னா, கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நல்தடம் படிந்தும் அப்படிங்கிறார். கிராத அப்படின்னா வேடன், வேடன். வேடமோடு அப்படின்னா வேடன் வேஷம் போட்டுட்டு நீ வந்த. கிஞ்சுகம்னா செம்முருக்கம் பூ. கிஞ்சுக வாய் அவள். செம்முருக்கம் பூ எப்படி தெரியுமா இருக்கும்? செக்கச்சவேன்னு சிவப்பா அழகா இருக்கும். அப்படி சிவப்பான இதழ்களை உடைய உமையவளோடு நீ அங்கே இருக்க. எங்கே இருக்க? வேஷம் போட்டுட்டு வந்த. நீ வேடனா வந்த, அவங்க என்னவா வந்தாங்க? உமையாள் வேட்டு வச்சியா வந்தாங்க. விராவு, விராவுனா இணைந்திருக்கின்ற. கொங்கை நல்தடம் படிந்தும். கொங்கை நல்தடம்னா புனிதமான பொய்கை, புனிதமான தடாகம். அந்த இடத்துல நீர் இருக்கு. அங்கே படிந்தும் அப்படின்னா மூழ்கி இருப்பவன் நீ. யாரோடு மூழ்கி இருப்பவன்? உமையாளோடு சேர்ந்து புனிதமான பொய்கையில் மூழ்கி இருப்பவன். அது மட்டும் இல்லாம காதலில், அந்த அன்பில், சிவன் சக்தியோட அன்பில் மூழ்கி இருப்பவன். அப்படி இருக்கிற நீ அப்படின்னு பாடுறார். இந்த இடத்துல திருவிளையாடற் புராணத்துல வர ஒரு வேடன் கதையை தான் இவர் ஞாபகப்படுத்துறார். ஒரு வரலாறு. மகாபாரத போரின் பொழுது குருட்சேத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் கிட்ட, நீ போய் மகாதேவனை நோக்கி தவம் செய், உன் தவத்துக்கு மெச்சி அவர் உன்னோட்ட காட்சி அளிப்பார், அவர்கிட்ட பாசுபத அஸ்திரம் வேண்டும்னு கேட்டு வாங்கு அப்படின்னு அவர் டைரக்ட் பண்ணியிருப்பார். அர்ஜுனன் தவம் பண்ணுவான். அர்ஜுனனின் பக்திக்கு இணங்கி சிவபெருமான் வருவார். கைலாயத்துலேருந்து அவர் வரும்பொழுது சக்தி நானும் வரேனே அப்படின்னாங்களாம். சரி வா அப்படின்னு கூட்டிட்டு வந்தாராம். நம்ம நேராக போய் சிவபெருமானா அம்பாலா காட்சி கொடுக்க வேண்டாம், நம்ம ஒரு விளையாட்டு விளையாடி பார்ப்போமே அப்படின்னு. அவர் எப்பவுமே கூத்தன். அவருக்கு கூத்தடிக்கிறது, இந்த நாடகம் நடிக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய மாபெரும் நடிகன்னா சிவபெருமான் தான். அவர் என்ன பண்ணுறாரு? வேடனா நான் வரேன், நீ வேட்டு வச்சியா வா அப்படின்னு ஒரு திருவிளையாடல் புரிய வரார். சந்தோஷமாக ஒரு அசுரனை பன்றியாக அனுப்புகிறார். இந்த பன்றி நேரம் அர்ஜுனனுடைய தவத்தை டிஸ்டர்ப் பண்ணுது. கண்ணை முழிச்சு பார்த்தா அர்ஜுனன் என்ன பண்ணுறான்? ஒரு அம்பு எய்கிறான் அந்த பன்றி மேலே. அதே நேரத்தில் வேடனாக வந்த சிவபெருமானும் ஒரு அம்பு எய்கிறார். 2 அம்புகளும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல போய் பன்றியை கொள்கிறது. இது என்னுடையதான், நான் தான் ஃபஸ்ட்டு அம்பு எய்தேன் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேருக்கு ஒரு மல்யுத்தமே நடக்குது, ஒரு போரே நடக்குது. கொஞ்ச நேரம் போர் புரிஞ்சிட்டே இருக்கப்ப தான் அர்ஜுனனுக்கு தோணுது, என்னன்னா யாரு, நான் துரோணாச்சாரியாருடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டு, நான் வில்லுக்கு விஜயன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வேடன் கிட்ட போய் நான் அப்படியே தோத்துக்கிட்டே இருக்கேனே, என்னது அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் சட்டுன்னு அவனுக்கு தோணுது, ஐயோ இவன் வேடனே இல்லை, மகாதேவா அப்படின்னு சொல்லி காலில் விழறானாம். திருவடிகளை பற்றி கொண்டு அழறானாம் அர்ஜுனன். நான் இவ்வளோ நேரம் தவம் பண்ணேனே, உன்னையே நினைச்சேனே, நீ கண்ணுக்கு முன்னாடி காட்சி அளிச்ச, நீ வேடனா வந்தா என்ன, நான் உணர்ந்திருக்கணுமே. பாருங்க, இப்பதான் அந்த அறிவை வச்சு புரிஞ்சிக்க முடியாது, ஆனா உணர்வை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை தான் அர்ஜுனன் சொல்றான், உன்னையே நினைச்சு தவம் செய்தேன், நீ வேடனா காட்சி அளிச்சா கூட உன்னை அப்படியே கருணை பொழியும் கண்களை கண்டு, உன்னுடைய திருவடிகளை கண்டு நான் கண்டுபிடிச்சிருக்க வேண்டாமா, நான் உணர்ந்திருக்க வேண்டாமா, என் உள்ளம் சொல்லியிருக்கணும் இல்லையா இவன் மகாதேவன்னு, நான் உன்னை பார்க்கலையே, உன்னை உணரலையேன்னு அழறானா. அப்புறம் சிவபெருமான் சொல்வாராம், அதெல்லாம் கவலைப்படாத, இது என்னோட மாய விளையாட்டு, நான் வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்போது இவனுக்கு அதை கேட்கவே மறந்துடுவானா. பாசுபத அஸ்திரம் வேணும்னு கேட்கவே அர்ஜுனன் மறந்துடுவானா. உன்னுடைய காட்சி கிடைச்சிருச்சு, வேற என்ன வேணும்னு கேட்பானா. ஐயோ நீ எதுக்கு வந்த, உன்னை எதுக்கு கிருஷ்ணன் அனுப்பினார் அப்படின்னு ஒன்னே, ஆமாம் பாசுபத அஸ்திரம் வேணும், இந்தா குடு அப்படின்னு, இந்த பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு சிவபெருமானா பார்த்து கொடுப்பாராம். அப்போ அர்ஜுனனுக்கு போகவே மனசு வராதான். ஐயோ உன்னை பார்த்துட்டனே, இதுக்கு மேலே நான் என்னத்துக்கு போருக்கு போகணும் அப்படின்னு. இல்லை நீ இப்போ போ, உன் பக்தியில் நான் ரொம்ப மெச்சுக்கிறேன்,
இதை நான் திரும்பவும் அடுத்த பிறவியில் உன்னை சந்திக்கிறேன், உன்னை நான் ஆட்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரா சிவபெருமான். வாரியார் சுவாமிகள் சொல்கிறாங்க, இந்த அர்ஜுனன் தான் அடுத்த பிறவியில் வேடனா பிறந்தான், அவன்தான் கண்ணப்ப நாயனார். எப்படி இந்த இடத்துல ஒரு பன்றி வந்ததோ அப்பவும் ஒரு பன்றி வரும், அதை துரத்தியபடியே தான் போவான் அந்த வேடனான கண்ணப்ப நாயனார். அங்கே தான் சிவலிங்கத்தை பார்த்து அந்த சிவபெருமான் மேலே எவ்வளவு அன்பு கொண்டு எப்படி கண்களில் ரத்தம் அந்த கண்களுக்கு தன்னுடைய கண்ணை எடுத்து வச்சார் அப்படிங்கிற புராணம்லாம் நமக்கு தெரியும். அவரை கண்ணப்ப அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஆட்கொண்டார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இப்போ மாணிக்க வாசகர் அந்த வேடனா நீ வந்தியே, வேட்டு வச்சியா அம்பாள் வந்தாங்களே அப்படிங்கிறத நினைவுபடுத்தி அப்படி அதை புகழ்ந்து பாடுறார். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, கேவேடராகி கெளிரது படுத்தும் மாவேட்டு ஆகிய ஆகமம் வாங்கியும் அப்படிங்கிறார். இப்போ இன்னொரு திருவிளையாடலை ஞாபகப்படுத்திக்கிறார். கேவேடர் அப்படின்னா வலைஞர், மீன் பிடிக்கிறவங்க, மீனவர்கள். கேவேடர் ஆகி நீ வலைஞராகவும் வந்தாய். அதாவது மாவேட்டு அப்படின்னா பெரிய ஓட்டின் கண் எழுதப்பட்ட ஆகமம், அதாவது மாவேட்டு ஆகிய ஆகமம், ஆத்மாக்களால் விரும்புவதற்கு ஏற்ற ஆகமம் அப்படின்ற பொருள் இது. முன்பொரு முறை என்ன தெரியுமா நடந்தது? நீ சிவபெருமானி ஆகிய நீ என்ன பண்ண, உமையாளுக்கும் நந்தி தேவருக்கும் ஆகமத்தை உபதேசித்தாய். அந்த நேரத்தில் உமையும் நந்தியும் கொஞ்சம் அப்படி டைவர்ட் ஆயிட்டாங்க, அப்படி அங்கே இங்கே பார்த்துட்டாங்க. உடனே உனக்கு கோபம் வந்துடுச்சு. அவர்கள் செய்த பிழைக்காக நீ சாபமிட்டாய். அந்த சாபத்தால் தான் பாண்டிய நாட்டில் உமையம்மையார் ஒரு வலைஞனின் மகளாக அவதரித்தார். அந்த சமயத்தில் நந்தி தேவர் சுறாமீனாக தோன்றினார். அந்த சுறாமீன் தன் வயிற்றில் ஆகமங்களை வைத்து கொண்டிருந்தது. நீ என்ன பண்ண, வலைஞராக, ஒரு இளைஞராக, ஒரு காளையாக அந்த இடத்துல திடீர்னு தோன்றி அந்த வலைஞர் தலைவருடைய மகளாக தான் அவங்க அவதரிச்சிருப்பாங்க உமையாள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அந்த சுறாமீனை பிடிச்சி வயத்தை அறுத்து உள்ளே இருக்கிற ஆகமங்களை மீட்டு எடுத்தாய். அந்த வலைஞர் மகளான உமையம்மையை திரும்பவும் நீ மணந்து கொண்டு மேலே வந்த. இது வலை வீசிய திருவிளையாடற் புராண வரலாறு அப்படின்னு என்றென்றும் போற்றப்படுகிறது. அப்படி நீ பண்ணதானே, அப்போ நீ ஆகமத்தை மீட்டுட்டு வந்ததானே அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு முறையும் ஆகமத்தை மீட்டு தந்து அதனை பக்தர்களுக்காக, அடியார்களுக்காக நீ உபதேசித்து வந்தாய் அப்படின்னு சொல்கிற ஒரு நன்றி பெருக்கில் தான் இந்த புகழ்ந்துக்கிட்டே இருக்காரு மாணிக்க வாசகர். அப்புறம் என்ன பாடுறாரு, மற்ற அவை தம்மை மகேந்திரத்து இருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும் அப்படிங்கிறார். அவை தம்மை திரும்பவும் என்ன பண்ண, அவை அப்படின்னா பல ஆகமங்கள் தம்மை மகேந்திரத்து, மகேந்திர மலையிலிருந்து, உற்ற ஐமுகங்களால், உனக்கு 5 முகங்கள் இருந்தது, ஒவ்வொரு முகத்தாலையும் என்ன செஞ்ச, பணித்து அருளினாய். பணித்து அருளியும், ஒவ்வொரு முகத்தால ஒவ்வொரு சில ஆகமங்களை நீ சில அடியார்களுக்கு வழங்கி உபதேசித்து அருளினாய். முதல்ல நீ உமையம்மைக்கு சொன்ன, நந்தி தேவருக்கு சொன்ன. உன்னுடைய முகங்கள்லாம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, சத்யோஜாதம் என்ற முகத்தில் 5 ஆகமங்கள் இருந்தன. அதன் வழியாக நீ அந்த 5 ஆகமங்களை உபதேசித்தாய். வாமதேவம் என்ற முகம் இருந்தது, அதிலிருந்து 5 ஆகமங்களை உபதேசித்தாய். அகோரம் என்று ஒரு முகம் இருந்தது, அதன் மூலம் 5 ஆகமங்களை நீ உபதேசித்தாய். தத்புருஷம் என்று ஒரு முகம் இருந்தது, அந்த முகத்தின் மூலமாக நீ 5 ஆகமங்களை உபதேசித்தாய். கடைசியாக ஈசானம் என்று ஒரு முகம் இருந்தது, அந்த முகத்தின் வாயிலாக நீ 8 ஆகமங்களை உபதேசித்தாய். யாருக்கு அப்படின்னு பார்த்தா, 5 மாபெரும் முனிவர்களான அகத்தியர், காசிபர், கௌதமர், பரத்வாஜர், கௌசிகர், இந்த 5 முனிவர்களுக்கும் நீ பெரும் கருணை கொண்டு வேதத்தின் உட்பொருளை மனசா அழகா ஆத்ம ஞானம் வழங்கினாய், உபதேசித்தாய். அந்த 5 முனிவர்களும் தான் பின்னாடி வர்றவங்களுக்கெல்லாம் வேதங்களை உபதேசித்து இன்று வரை வந்து கொண்டே இருக்கிறது
அப்படின்னு நினச்சி பார்த்து ஆகமத்தை தோற்றுவித்து அதனை அருளிக்கொண்டே இருக்கிறாய் அப்படிங்கிற அந்த கருணையை பாடி பரம்பொருளிடம் அழுது தொழுகிறார் மாணிக்கவாசகர். அந்த ஆகமத்தை அளித்த எம்பெருமானை நாமும் வணங்குவோம், அருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.